தமிழ்நாடு முழுவதும் மிக விமர்சனமாக விநாயகர் சதுர்த்தி விழாக்கள் ஒவ்வொரு கிராமம் தோறும் ஒவ்வொரு தெருந்தோறும் மிக எழுச்சியோடு நடந்து கொண்டிருக்கிறது. நேற்றைக்கு திருப்பூர்ல ஒரு பிரம்மாண்டமான பேரணியை நாம் பார்த்தோம். இன்றைக்கு கோவை மாநகரில் இந்து முன்னணி சார்பில் இந்த விநாயகர் ஊர்வலங்கள், விநாயகர் சதுர்த்தி விழா, இன்றைக்கு விநாயகர் ஊர்வலம் சென்று இந்த நீர்நிலையில் கரைக்கின்ற இந்த நிகழ்ச்சியானது நடந்து ஊர்வலமானது சென்று கொண்டிருக்கிறது. இது தமிழக அரசாங்கத்திற்கு, குறிப்பாக இந்த திமுக அரசாங்கத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பயத்தை கொடுத்திருக்கிறது விநாயகர் சதுர்த்தி விழாக்கு. இன்றைக்கு இந்த மக்களிடத்துல மிகப்பெரிய ஒரு ஒற்றுமையாக இந்த விநாயகர் சதுர்த்தி விழாவை ஏற்படுத்துகிறது. மக்கள் பாரதிய ஜனதா கட்சிக்கு, இந்து இயக்கங்களுக்கு ஆதரவு கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதனால நாம் தோல்வியை சந்தித்து விடுவோம் என்று அந்த தோல்வி பயத்தினால்தான் எவ்வளவு பெரிய கட்டுப்பாடுகள் எல்லாம் விதித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது மிகவும் வன்மையாக கண்டிக்கத்தக்கது. நேற்றைக்கு இந்து முன்னணி தலைவர் அவங்க காவல்துறை அதிகாரிகள்கிட்ட பேசியிருக்கிறார். அவங்க நடவடிக்கை எடுக்கிறான்னு சொல்லியிருக்கிறாங்க. நிச்சயமாக நடவடிக்கை எடுப்பார்கள் என்று நாம் வெயிட் பண்ணிட்டு இதை நான் பாக்குறது, திமுக மிரட்டுறதுக்காக திருமாவளவன் இப்படி எல்லாம் பேசுறாருன்றதான் எனக்கு தோணும். ஏதாவது ஒரு நிமிஷம் ஏதாவது அவருடைய திமுக அவர் ஏதாவது டிமாண்ட் வச்சிருக்கலாம், அல்லது அந்த டிமாண்டு அவரை ஏற்றுக்கொள்ளாம இருந்திருக்கலாம். இது திமுகவை மிரட்டுவதற்காக, கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சியை மிரட்டுவதற்கான ஒரு தோணியாக, யுக்தியாகத்தான் நான் பார்க்கிறேன். அதான் சொல்றேன், ஒரு மிரட்டுவதற்கான யுக்தி இதுதான். நீ பாருப்பா, நான் யாருக்கிட்ட வேணாலும் போவேன், நீ பேச்ச ஒழுங்கா கேளு அப்படின்ற ஒரு மிரட்டுவதற்கான யுக்தியாக தான் நான் பாக்குறேன். மது ஒழிப்பு மாநாட்டுல சாதி சக்தியில் கலந்துக்க வேண்டாம்னு சொல்லியிருக்காரு. மதுவுக்கும் சாதிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு சொல்லி இப்ப விமர்சனங்கள் வந்துட்டு இருக்கு. மது ஒழிப்பு மாநாட்டுல சாதி சக்தியில் கலந்துக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்ப விமர்சனம் உண்டாக்குது. மதுவுக்கும் சாதிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு அப்படின்னு மறுபடியும் எனக்கு புரியலண்ணா. மது ஒழிப்பு மாநாட்டுல சாதி சக்திகள் கலந்து கொள்ள கூடாதுன்னு சொல்றாரா? யார் சொல்றாரு? அவரே ஒரு ஜாதி சக்தி தானேண்ணா. நான் பலமுறை சொல்லியிருக்கேன். அவர் திருமாவளவன் தமிழ் மக்களுக்கான தலைவர் கிடையாது. அவர் ஒட்டுமொத்த பட்டியலின மக்களுக்கான தலைவரும் கிடையாது. அவர் ஒரு சமுதாயத்தினுடைய தலைவர், அவ்வளவுதான். அதனால ஜாதியை பத்தி பேசுறதுக்கு அவரு சுய பரிசோதனை செஞ்சு கொள்ள வேண்டும். முதல்ல மாநாடு நடக்கும் பார்க்கலாம். அதாவது பாருங்க, மது ஒழிக்கப்பட வேண்டும் என்பது தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு தாய்மார்களும் அவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார். மது எப்பொழுது ஒழிக்கப்பட வேண்டும். இன்றைக்கு தமிழ்நாட்டில் மூளை முடுக்கெல்லாம், பட்டி கட்டி எல்லாம் மது, கஞ்சா, போதைப் பொருள்கள் பொருளோடி போயிருக்கிறது. போதைப் பொருளை கடத்துவதே திமுகவினுடைய நிர்வாகிகள் கடத்தி கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மது ஆலைகளை நடத்துவது திமுகவினுடைய பெரிய நிர்வாகிகள் மது ஆலைகள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவங்க என்ன சொன்னாங்க? டாஸ்மாக் கடைகளை நான் படிப்படியாக குறைப்போம். ஆனா டாஸ்மாக் கடைகளை திறந்து விட்டாச்சு. மூளைக்கு இன்னைக்கு மணமகள் மன்றங்கள் சொல்லி தனியாருக்கும் இன்றைக்கு அந்த டாஸ்மாக் கடைகளை திறந்து விட்டாச்சு. ஸோ இன்றைக்கு கிராமங்கள்ல பள்ளி இருக்குதோ இல்லையோ, ஒரு கிராமத்துல அங்கன்வாடி இருக்குதோ இல்லையோ, அந்த கிராமத்துல இது வரவேற்பது என்ன வரவேற்கிறது? உங்களை டாஸ்மாக் கடை உங்களை அன்பாடுன்னு வரவேற்கிறது. இதுதான் இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய சூழ்நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது. தமிழ்நாட்டுல கிராமங்கள்ல ஒவ்வொரு கிராமத்திலையும் 30 to 35 பேர் இளம் விதவைகளாக இருந்தோம். இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு? இந்த திமுக அரசாங்கம் தான் பொறுப்பு. இன்றைக்கு ஒரு இளைய சமுதாயத்தை கெடுத்து சீரழித்துக் கொண்டிருக்கிறது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். இந்த மதுவை ஒழிக்க வேண்டும் என்பதுதான் அனைவருடைய. நான் தான் சொன்னேன், அவங்க இது அவர் கூட்டணிக்கு பேரம் பேசுறதுக்காக இருக்கலாம். சட்டமன்றத்தில் அடுத்த கூட்டணி வருது, கூட்டணிக்கு ஒரு இறுக்கமான ஒரு டைட்டான பேரம் பேசுவோம் அப்படின்ற ஒரு பேசுவாக இருக்கலாம். அல்லது அவர் ஒரு மிரட்டுற தோணியா கூட கடைபிடிக்கலாம். நீங்க சாய்பாபா கோயிலுக்கு போறீங்க, ஓகே. ஆனா விநாயகர் ஊர்வலம், அதாவது விநாயகர் திருவிழா என்பது, விநாயகர் சதுர்த்தி என்பது இந்தியா முழுவதும், உலகம் முழுவதும் இருக்கிற இந்து மக்கள் கொண்டாடி கொண்டிருக்கிற ஒரு விழா.
நீங்க ஒரு பொது வாழ்க்கைக்கு வரணும்னு விரும்புறீங்க. அப்ப நீங்க அனைத்து மதங்களினுடைய அனைத்து மக்களினுடைய வழிபாட்டு உரிமைக்கு, வழிபாட்டினுடைய திருவிழாக்களுக்கு வாழ்த்து சொல்ல வேண்டுவது பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்க கடமையாக தான்.